இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் எஃப்ஐஆர் வெளியிடப்பட்டிருக்கிறது. மாணவருடன் தனியாக இருந்ததை வீடியோ எடுத்து ஞானசேகரன் மிரட்டியதாக மாணவி தகவல் வெளியிட்டதை தொடர்ந்து எஃப்ஐஆர் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் எஃப்ஐஆர் என்று சொல்லக்கூடிய முதல் தகவல் அறிக்கை தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. கடந்த திங்கட்கிழமை அன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவி மற்றும் மாணவன் ஒருவர் தனியாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் தனியாக இருந்ததை கண்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஞானசேகரன் என்கிற நபர் அவர்களை வீடியோவாக எடுத்து மிரட்டி இருக்கிறார்கள். இந்த எஃப்ஐஆரில் தற்பொழுது முழு விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திங்கட்கிழமை அன்று மாணவியும் மாணவரும் தனியாக இருந்ததை செல்போனில் வீடியோ எடுத்து கல்லூரியின் முதல்வருக்கு அனுப்பிவிடுவதாகவும் அதே போன்று மாணவியின் பெற்றோருக்கு இந்த தகவலை சொல்லிவிடுவதுமாக ஞானசேகரன் என்ற நபர் மிரட்டி இருக்கிறார். மிரட்டதிற்கு அடுத்ததாக மாணவனும் மாணவியும் அந்த நபரிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். இதனையடுத்து அந்த நபர் அந்த மாணவனை தனியாக அழைத்து சென்று நீ கல்லூரி விடுதிக்கு செல்லுமாறு அறிவுறுத்த பிறகு அந்த மாணவியிடம் தவறாக நடந்திருக்கிறார் ஞானசேகரன் என்ற நபர். நேற்றைய முன்தினம், அதாவது திங்கட்கிழமை நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக நேற்றைய முன்தினம் மாணவி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததை அடுத்து அனைத்து மகளிர் போலீசார், ஆரியபுரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக 3 பிரிவின் கீழ் ஞானசேகர் மீது பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய அவர் அணிந்த உடையை எடுத்து வந்து மாணவியிடம் காண்பித்த பொழுது அந்த உடையை வைத்துதான் போலீசார் அவரை கண்டுபிடித்திருக்கிறார்கள். கண்டுபிடித்ததில் அவர் அடையாறு பகுதியை சேர்ந்த ஞானசேகரன் என்பதும் அதே போன்று அடையாறு பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வருவதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவர் தப்பிக்க முயற்சி செய்யும் பொழுது கை கால் மட்டும் உடைந்ததாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் இந்த சிகிச்சை முடிந்த பிறகு அவர் புழல் சிறையில் அடைக்க இருப்பதாக காவல்துறையிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.